ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்முன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारत तैलपूर्ण प्रज्वालितो ज्ञानम प्रतीपः. ओम वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ओम श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्म सम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. பக்கம் 99. ததா பிராணாஹ गौणी असंभवात् तद प्राक्श्रुतेश्च तद पूर्वगत्वात् सप्तगतेः विशेषितत्वात् अस्तातु यस्तु स्थितो नैवम् अनवश्च श्रेष्ठच्च न वायुक्रिये पृथक् उपदेशात् चक्षुरातिवत् तद् सहसिष्ठेयाप्तिभ्यः आकरणत्वाच्च न दोषः तदा हि दर्शयति पंचवृत्तिः मनोवत् व्यपतिष्यते. ஓகே. ஸோ காஷி அந்த அயோத்தியிலேருந்து நாம் இங்கே வந்திருக்கோம், திருவொற்றியூருக்கு வந்திருக்கோம் நம்ம. ஓகே. காஷ்மீர் டு காஷி, அயோத்தியா அண்டு திருவொற்றியூர். ஓகே. மேலே வாத்தியத்தோடு ஆரம்பிக்கிறது பாரு, புரியுதா? இல்லை கனெக்ட் பண்ண தெரியணும் சமஷ்டியோட. உன்னையே நினச்சின்னு இருக்கக்கூடாது. பக்கத்து வீட்டை யோசிக்கணும், சொசைட்டியை யோசிக்கணும், பிரபஞ்சத்தை யோசிக்கணும். இப்போ எல்லா வியாதியும் போயிடும். எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை பற்றியே நினைக்கிறோ வியாதி அதிகமாகும்.
அப்போ அயோத்தியா வெடிக்கிற பாரு. 96, 97, 26, 27 சிபிர் பிரம்ம வித்யா சிபிர் முடிச்சுட்டு திருவற்றியூரில் வடிவுடை அம்மன் தியாகராஜன் சமேத இங்கே வந்து இடத்துல 98வது சிபிர் நம்ம பண்ணுறோம். பிரம்ம வித்யா சிபிர். பிரம்மசூத்திர தீபிகா வந்து 28வது சிபிர். அதுவும் எங்கே? திருவற்றியூர் காலடிப்பேட்டை. சங்கரா பிறந்தது காலடியில் பிறந்தார். ஓகே, காலடிப்பேட்டையில் வந்து ஒரு பையன் பிறந்தான். அஸ்தாமலைக்கேனா பிறந்தான். அஸ்தாமலைக்கன் யார்? பேச மாட்டான். அதனால் சங்கராச்சாரியார் அந்த பக்கம் போனார். எதுக்கும் உதவாததை சன்னியாசி ஆக்கிடணும். இப்போ நீங்களாம் ஏன் சன்னியாசி இல்லை? கொஞ்சம் உதவுற ஆள். அதனால் அவங்க அப்பா வந்து சங்கரர் அந்த பக்கம் இது எதுக்கும் லாய்க்கு இல்லை, சும்மா தான் இருக்குது, பேசவும் மாட்டுது, ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டுறது, என்ன இவனுக்கு கூட்டிகிட்டு எங்கே வேணால் கூட்டிகிட்டு போங்க அவட. என்ன கூட எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னார், எங்கே வேணால் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அப்புறம் நான் போயிட்டேன். புரியுறதா? அதுக்கு முன்னாடி வந்து சாந்தி அம்மா அங்கே யூனிஃபார்ம் ட்ரெஸ் பாருங்க. உட்காருங்க. பெண்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வந்து ஆன்லைனில் எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துருவோம். நீங்களே வாங்கி நீங்களே கட்டிக்கிட்டு அடுத்த சாஸ்திராலயத்துக்கு வரணும். ஃபார் இன்ஃபர்மேஷன். மறந்துடு, முன்னாடியே சொல்லணுன்னு அப்பயும் மறந்து போச்சு. அப்புறம் கிளாஸே முடிஞ்சு போயிடும். எதுக்காக இப்போ எடுத்துகிட்டு வந்ததோ அதை மறந்து போயிடும். மறக்கிறதுக்கு முன்னாடியே ஞாபகம் இருக்கும்போதே செஞ்சிடணும். அப்புறம் அதான் விஷயம். இந்த அஸ்தாமலைக்கரை வந்து பேச மாட்டான். ஆனால் சங்கரா கேட்டார், நீ யார் அப்படின்னு. கடன்னு வாயை திறந்து சொன்ன. இந்த இந்திராணி அம்மாள் வந்து இன்னோசன்ட். அதுவும் அந்த வடிவுடைய அம்மாள் ஞானசக்தி. அங்கே போய் ஒவ்வொன்று அழலாமா? என் பையன் பேச மாட்டான், இது ஊமையாக இருக்கான் அப்படின்லாம் ரொம்ப வருத்தத்தோடு துக்கத்தோடு, எவ்வளோ வருத்தத்தோடு இருப்பான்னு இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும். ஓகே, அது குழந்தை வந்து பேசலைன்னா அது அந்த அந்த ஒரு அந்த குழந்தை இதில் பேசுப்பார், அம்மா அப்பா அப்படின்னு ஒரே ஆனந்தமாக இருக்கும். அந்த பேரண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் செய்யும். கொஞ்ச நாளைக்கு தான் பூதம் இப்போ பேச அப்படின்னு. அப்புறம் அதனால் ஒரு இது இருக்கும். புரியுதுதான்? அதுவும் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி அங்கே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. வரும் ஒரு ஜெல்லு. ஐயோப்பா, கரெக்டாக தான் வச்சுருக்கான். சம்சாரத்திலேயே தொடர்ந்து இருக்கிறதுக்காக அந்த வானப்பிரஸ்தத்துக்கு வர விடாமல் தடுத்து இருக்கும். ஆனந்தமாக பேசும். ஏன் வரல? ஆரோக்கிய பால் வாங்கி போனேன் 80 வயசில். அந்த பிரார்த்தனை பண்ணி இன்றைக்கி அந்த அந்த அம்மாளோட பேசுது. போன தடவை வந்தோம். நான் அவ்வளோ சிறப்பு இல்லை, வந்துட்டு போயிட்டோம். இங்கே அது வந்து சஷ்டி வர்த்தந்திக்கு வந்தோம். இப்போ என்டையர்லி டிஃப்ரெண்ட். சாஸ்திரத்தோடு வரோம். எந்த குழந்தை வந்து பேசாமல் இருக்கிறதோ அந்த குழந்தை அம்மா அப்பாவோட சேர்ந்து அது வந்து பல நூல்களை படித்து, அதனால் காலடிப்பேட்டை ஸ்டேஷன் ஒன்று இருக்குது இங்கே. அந்த ஸ்டேஷன் கீழே தூண் இருக்கும். அதில் ஆனால் ஆவன்னா ஈனான்னு எழுதியிருக்கோம். பார்த்துருங்க. காங்க சானா அப்படி எழுதியிருக்கோம் தூணில், ஒவ்வொரு தூண்லையும். இப்போ போய் பாருங்கள். நான் சும்மா சொல்லலை, நிஜமாக தான் சொல்கிறேன். இப்போ பார்த்துட்டு சொல்கிறேன். அப்படி எழுத்தெல்லாம் சொல்கிறோம். புரியுதா? மெட்ரோவில் போகும்போது கீழே போகும்போது தான் தெரியும். அது ஒவ்வொரு தூண்லேயும் ஒரு எழுத்து எழுதியிருக்கான். அது போல் அந்த குழந்தையோட அப்பா வந்து ஆனா ஆவன்னா ஈனா ஈன்னா அது சொல்லி கொடுத்தாரு.
அன்று பேசும் ஊமையில்லோ அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் பெரிய வார்த்தை சென்டென்ஸ் சொல்லிட்டாரு, பாரத நாடு அப்படி சொன்னார். அது எனக்கு வரல. பரதர நாடு அப்படின்னு. அப்போ டீச் பண்ணுறவங்க சும்மா விட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி டீச் பண்ணுறாங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் விஷ்ணு முன்னாடி வா, எந்திரி. பரதர நாடு அது ஒரு 100 தடவை சொல்லி கொடுத்துருப்பார். பாரத நாடு சொல்லி கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்கலாமா? என்ன குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறியோ அது அப்படியே பதியும். இந்தம்மா போய் ஞானாம்பிகையில் போய் வேண்டிக்கிட்டாங்க. அவரு அதுக்கு மேலே தப்பா பண்ணி பாரத நாடு சொல்லிட்டேன். இப்போ புரியுதா? கனெக்ஷன் புரியுதோ? எல்லாத்துக்கும் பின்னணி இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அப்படிப்பட்ட காலடிப்பேட்ட திருவொற்றியூர் இந்த பாரிஸில் இருந்து இந்த 5 மூர்த்தி வந்த பிறகு தான் வகுப்பு எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணுது. மலை முகமுதுகிட்ட போகலன்னா முகமுது மலைக்கிட்ட போகணும். அதான் பழமொழி. காஷ்மீரில் போய் எடுத்தோம், புரியுதுதான். காஷியில் போய் எடுத்தோம், அயோத்தியில் போய் எடுத்தோம். அதுக்கெல்லாம் காரியம்லாம் சொன்னேன் நான். இப்போ சொன்னால் டைம் ஆகிடும். இப்போ அடுத்தது போய் ஈரோடு மண்ணில் போய் எடுக்க போகிறோம். 100வது வகுப்பு. புரியுதா? இது நாயன்மார்களுடைய தேசம், இது ஆழ்வார்களுடைய தேசம், இது சங்கருடைய தேசம், இது பட்டினத்தார் தேசம். இது புரியுதா? கலியனார் நாயன்மார், கலியநாயனார். அந்த கலியநாயனார் முக்தி அடைந்த ஸ்தலம் இது. அந்த கலியனார் ஒரே ஒரு விஷயம்தான் பண்ணார், தபஸ். விளக்கே ஏற்றணும். விளக்கே ஏற்றுறதுக்கு என்ன இல்லை, திரி இல்லை, ஒன்றும் இல்லை. அவ்வளோ வறுமை கோட்டுக்கு கீழே போயிட்டார். ரொம்ப வருத்தப்பட்டார், துக்கப்பட்டார். அன்னைக்கெல்லாம் ஹரிச்சந்திர காலம் கண்டினியூ ஆகிறது. அப்படின்னா லேடிஸை விற்றுடலாம், பெண்களை விற்கலாம். விற்றா அதில் ஒரு பொருள் வரும். அப்போ ஒய்ஃப் சொல்கிறா, என்ன வேணால் விற்றுட்டு நீங்கள் என்ன வாங்கிக்கணும். இப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பகுதியில் அதில் தான் புருஷன் பேச்சை எது இருந்தாலும் தட்ட மாட்டாங்க. இந்த பகுதியில் கௌசல்யா தேசத்துக்கு போனீங்கன்னு வச்சுங்க, மருமகனுக்கு தான் முதல்ல மரியாதைங்க. கௌசல்யா தேசம் என்ன தேசம்? இவர் குருதேவ் இருக்கிறது ராய்ப்பூர், கோஷலா தேசம். அங்கே ஃபஸ்ட்டு மருமகனுக்கு தான் இது. ஏன்னா கோஷலா தேசத்தை அவள் எழுதி வச்சுட்டா ராமனுக்கு, அதனால் மருமகனுக்கு. அதனால் இந்த ஊருக்காரங்க இவ்வளோ கலி மோசமாக இருந்தால் கூட ஹஸ்பண்டு பேச்சா அப்படியே பவித்திரமாக 100க்கு 100 கேட்பாங்க. ஏன்? கலியநாயனார் இருக்கிறதைய அவள் ஒய்ஃபு சொல்கிறா, என்ன வேணால் விற்றுட்டு எண்ணெய் வாங்கிக்குங்க, உங்களுக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. நான் தேசம் புரியுதா? இப்போ இங்கே நடந்தது. நான் அவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தேன். கலியநாயனார் நாயனார். நாயன்மார்கள் எவ்வளோ நாயன்மார்கள். 3 பேரும் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. ஒய்ஃபே விற்கிற அளவுக்கு அவர் போனதுனால இப்பயும் வித்துடுறான். அது வேற, அது இல்லை, இது தியாகம். இது சுவாமி பிரசன்னமாயி, கல்யா நீ தொடர்ந்து உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அப்படி கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய வரம் அந்த தியாகராஜன் இருந்த இடம், வடிவுடைய அம்மாள் இடம் அப்படின்னு. அங்கே ஒரு அம்பாள் இருக்கா, மகாகாளி, பத்ரகாளி. புரியுதா? வட்டப்பாறை. புரியுதா? அங்கே மன்னன் அந்த என்ன தொண்டைமான அந்த மன்னன் பேரரசன்
அந்த அம்பாளுக்கு வந்து பூஜை பண்ணிட்டு தான் போன பிறகு ஜெயிச்சான். விஜய் கொடுத்தது அது. மாடுலாம் வெட்டுவாங்க அங்கே. அதுக்கப்புறம் சங்கரா காலத்துக்கு பிறகு அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாடிஃபை பண்ணினேன். வட்டப்பாறை அம்மன் அந்த இடத்துல. அப்போ விஜயஸ்தலம் இது. நீ இந்த ஸ்தலத்தில் என்ன வந்து வேண்டிக்கிறியோ அப்படி நடக்கும். புரியுறதா? ஏன்னா நான் சாட்சி, கலியனார் சாட்சி, அந்த தொண்டைமான் மன்னர் சாட்சி. புரியுதா? நீ என்ன நினைக்கிற அதை உறுதியாக நினைக்கிறான். நடக்குமா நடக்காதோ சரி, அவர் சொல்கிறாரு, அப்படி இல்லை, நிஜமாகவே வேண்டிக்கணும். புரியுதா? அதில் முக்கியமானது வேண்டிக்கிறது, இவர் நடத்துறது எனக்கு புரியணும். அது கொஞ்சம் டஃப்பு அவனுக்கு. யார்? பகவானுக்கு. புரியுதா? மீதி லோக்கல் விஷயம்லாம் கேட்டால் உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துருவார். அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் என்ன அப்படின்னா பிரார்த்தனா இம்பார்ட்டண்ட். இந்திராணி அம்மாளுடைய பிரார்த்தனை வெற்றி அடைந்த இடம். அப்போ ஒரு மனுஷன் வந்து புருஷார்த்தத்தை பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் ஈஸ்வர அனுகிரகம் இருக்கும். ஈஸ்வர அனுகிரகம் நமக்கு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். நம்மளுடைய பிரயத்தனம் பண்ணினா கூட சில இடத்துல தோற்று போகிறோம். ஏன்? நடுவில் ஒரு நந்தி மாதிரி ஒரு இடைஞ்சல் ஒன்று இருக்குது. அது என்ன? காசியில் பேசினது வாசனா. அப்படிதான் பூர்வ ஜென்மத்து இந்த ஜென்மத்தோட வாசனா. 2008 வரலட்சுமி நோன்பு சொல்லிட்டு போனான் ஒருத்தி. இப்போ 2024 ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு கிளம்பிட்டா. வாசனா மாறவே இல்லைன்னு சொன்னேன் நான். போயிட்டு வா, நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு. இங்கே இப்போ இதுக்கு பேர் வாசனான்னு. புரியுது இப்போ உனக்கு? அப்போ இந்த வாசனை வந்து டாமினேட் பண்ணினா நீ வந்து இன்வாலண்ட்ரியாக இருக்கும். உன் ஒர்க்கு அப்படியே மெத்தமாக இருக்கும், மாற்றிக்கவே இல்லைன்னு. புரியுது? சுறுசுறுப்பாக இருக்கணும், இன்ஸ்ட்ரக்ஷனு என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சிடணும், அந்த விஷயத்தை புரியும். இப்போ ராம் கீதா சொல்கிறேன். ராம் கீதா போயிடணும். ராம் கீதா போய் யாராவது தெரியலன்னு சொல்லுவாங்களா? சொல்கிற ஆள் யார்? ராமர். கேட்குற ஆள் யார்? லக்ஷ்மணன். யார் கோபமாக இருப்பான்? லக்ஷ்மணன். ஒரு கோபமாக இருக்கிற ஒரு அஜிடேஷன் உள்ள ஆள், அவனுக்கே ராமர் புரிய வச்சாருன்னா நீ லக்ஷ்மணனோடவா நீ அஜிடேஷனாக இருக்க? நெவர். எல்லாருக்கும் ராம்கீதா புரியும். இப்போ புரியுறதா? வாயை திறக்காமையே சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. இப்போ புரியுறதா? அப்போ மூக்கை பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. மூக்கை பிடிச்சா வாயை திறக்கணும். இந்த பிரம்மசூத்திரம் கூட அப்படி தான். ஐயோ, பிரம்மசூத்திரம் எப்படி பிடிக்கிறதுன்னு. அப்போ பிரம்மசூத்திரோட சப்ஜெக்ட் மேட்ரு யார்? நான் தான். அப்போ புரியலன்னா என்ன அர்த்தம்? யார் டஃப்பு? பிரம்மசூத்திரம் டஃப்பா? நான் டஃப்பு. புரியுறதா? சாஸ்திரம் டஃப்னு சொன்னேன்னா நீ டஃப்பாக இருக்கிறன்னு அர்த்தம். சில பேர் அந்த டீச்சர்ஸ் வந்து இந்த குழந்தை பேரண்ட் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க குழந்தைங்களை பற்றி ரிப்போர்ட்டு, குழந்தைகளை பற்றிய ரிப்போர்ட். அது நான் புரிஞ்சுவேன். ரொம்ப வருஷம் சொல்லவே இல்லை அந்த ரிப்போர்ட் எங்கே போகிறதுன்னு. புரியுதா? இதெல்லாம் இன்டைரக்ட் டீச்சிங். இப்போ சம்ஸ்காரம் வாசனை இருக்க, அது வந்து நம்ம வந்து எந்த வகுப்பு எடுத்தாலும் லேட்டாக வந்து உட்கார்றது இருக்கு சிலது. ஏன்? வாசனா. நான் வந்து கோயம்புத்தூர் ஏவிஜியில் பார்த்தேன். நான் அந்த வெளியில் போய் பார்ப்பேன். கடைசியில் ஒரு ஆடு வரும். எல்லா ஆடும் ஓட்டிகிட்டு வருவான். கடைசியில் 2 ஆடு தனியாக வரும்.
பறவையில் பார்த்தேன், தனியாக 2 பறவை வரும். வாசனா. அதுதான் மனுஷனாக பிறந்திருக்கோம். இங்கே கிளாஸ் வைக்கும்போது லாஸ்ட்டாக வரும். அங்கே பின்னாடி சேர் போட்டிங்களா தம்பி? சேர். அப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 10 சேர் போடுப்பா. நீ உட்காரு, ஒருத்தர் போ. அப்போது இது வாசனா இம்பார்ட்டண்ட். அப்போ நம்ம பண்ணுற பிரயத்தனத்தை தடுக்கிறது யாரு அப்படின்னா வாசனா. இப்போ ஈஸ்வரன் எனக்கு அனுகிரகம் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. உன் பிரயத்தனம் போறல, பிரயத்தனம் பண்ணுறேன்னு அப்படின்னு சொன்னேன்னா வாசனா தடுக்கிறது. வாசனையும் தாண்டி உன்னுடைய பகீரத பிரயத்தனம் பண்ணினா அதுதான் பகீரத பிரயத்தனம் சொல்கிறேன். புரியுறதா? அந்த பகீரத பிரயத்தனம் பண்ணி கொண்டு வந்த நதிக்கு பேர் என்ன? பாகீரதி, கங்கா. அப்புறம்தான் அந்த கங்கையை கொண்டு வந்தானே, அந்த கங்கையில் பாகீரதி கொண்டு வந்த இடத்துல அந்த பாகீரதியும் அந்த மந்தாகினியும் அலகானந்தாவும் சேர்ற சங்கமத்தில் போய் உன்னை குளிக்க வைக்க போகிறேன். ஏன்? ராமரே போய் குளிச்சிருக்காரு, அவருடைய பாவம்லாம் போகிறதுக்கு. புரியுதுதான்? அவருடைய விஷயமே போச்சுன்னா நம்மளாம் ஏமாத்துறோம். புரியுதா? உங்களை அந்த தேவ பிரயாகையில் போய் குளிக்க வைக்க போகிறேன் அடுத்த வருஷம். நீ இப்போ தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்கணும். 100, 500 எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும். சில பேர் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா? ஏன்னா ஒரு தாம் கூட்டிகிட்டு போனால் அது 30-40 ரூபா ஆகும். 30-40னா என்ன? 1000. இப்போ தெரிஞ்ச சேர்த்துக்கணும். புரியுறதா? அதுக்கு நம்ம கூரை ஏறி கோழி பிடிக்க வான ஏறி வைகுண்டம் போவானா. அதனால் அந்த சங்கமத்துக்கு முன்னாடி இப்போ காவேரி சங்கமத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். 100வது வகுப்பு. அந்த காவேரியும் அங்கே இருக்கிற பவானியும் முதல் யோக சாந்தி குருகுலத்தினுடைய இந்த பெட்ஷீட் இருக்குல்ல, பவானிலேருந்து வந்தது. 4 பெட்ஷீட். பவானி சம்பந்தம் புரிஞ்சுதா இப்போ? அந்த பவானியும் காவேரியும் ஆகாச கங்கையும் வர்றதுனால தக்ஷிணா திரிவேணி சங்கமம் அது பேர். அதுக்கு பேர், அந்த பகவானுக்கு பேர் சங்கமேஸ்வரன் பேர். அம்பாளுக்கு பேர் வேதநாயகி. அந்த பூமியில தான் இந்த ராமசாமி நாயக்கர் பிறந்தார். புரியுது? இப்போ எவ்வளோ சம்பந்தம் இருக்கு பாருங்க. அந்த படித்துறையில் நீங்கள் போய் குளிச்சிங்கன்னா அத்தனை விஷயமும் நடக்கும். அதுவும் 100வது கிளாஸ், 100வது சிபிர், 100வது சிபிர். புரியுதா? இந்த 100வது சிபிரில் தான் நவராத்திரி சினிமா எடுத்தான் சிவாஜி கணேசன். புரியுதா? மறக்க முடியாத படம் எம்ஜிஆர் ஒளிவிளக்கு எடுத்தார். விஜயகாந்த் கேப்டன் எடுத்தான். 100வது சினிமா. இப்போ 100ன்னு எப்போ உனக்கு சினிமா சொன்னால் புரியும்ல, அதனால் இப்போ சொன்னேன். உனக்கே தெரியாதுன்றியா? சரி. அப்போ ரஜினிகாந்த் 100வது படம் ராகவேந்திர சுவாமி. புரியுறதா? அப்போ 100ன்றது வெரி சிம்பாலிக்கு, வெரி சென்டிமெண்ட்டு. அதுக்கு தியாகம் பண்ணணும். காரைக்கால் அம்மையார் மாதிரி தியாகம் பண்ணணும். இந்த கலிய நாயனாருடைய ஒய்ஃப் இருக்கல, அவளை மாதிரி தியாகம் பண்ணணும். ஏன்னா இந்த 100வது சிபிர் சுவாமிஜி சொல்கிறாரு, போயிட்டு வந்துட்டோமா? போகக்கூடாதுரே. சரி, நான் அப்படியே போயிடுறேன், நமஸ்காரம், இப்படியே நில்லுங்க அப்படி. புரியுறதா? அப்புறம் உனக்கு அவ்வளோ சக்தி இருக்கு.
நான் வந்து ஒரு ஓம்காரேஸ்வரில் ஒரு ஆசிரமத்தில் தங்கினேன். ஆனந்தமய, அப்புறம் அது கூட பதில் காணும் பாரு. ஆனந்தமய ஆசிரமம்னு சொல்லணும்ல, கொஞ்ச நேரம் கேப் விடுறேன்னு இவனையும் யோசிக்கிறான், என்ன ஆசிரமம். அந்த ஆனந்தமயி இருக்காள அந்த அம்மா, அவளுக்கு மேலே சுவாமி வந்துடுத்து. அவள் ஆத்துக்காரை எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் பின்னாடியே சிஷியனா மாறிட்டார். முதல்ல அவங்க வீட்டுக்காரர் தான் மாறினார். நீ சக்திசாலி ஆயிட்டேன்னா உங்கள் வீட்டுக்காரே சிஷியனா மாறிட்டார் உனக்கு. எல்லாமே நம்ம கையில் இருக்கு. இதெல்லாம் என்னது? பிரயத்தனம். வாசனையை ரிமூவ் பண்ணு, ஈஸ்வர அனுகிரகம் கிடைக்கும். மூணும் வந்துட்டுனா வெற்றி நிச்சயம். புரியுதா? அதனால் வெற்றி இம்பார்ட்டண்ட்டு. அதில் இங்கே வந்து திருவெற்றியூரில் வெற்றி வந்து நீதி நூல்கள்லாம் படித்து, காமிக்ஸ் எல்லாம் படித்து, புராண இதிகாச கதையெல்லாம் கேட்டு, பாட்டு பாடி, பஜனை பண்ணி, பாராயணம் பண்ணி, பூஜை பண்ணி, யாத்திரை பண்ணி, நீண்ட நெடிய யாத்திரை பண்ணி, பிரஸ்தானத்திரயம் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஊம பையனை வந்து சரி பண்ணி அந்த பூமியில் வந்து பிரம்மசூத்திரம் எடுக்க வைக்கிறான்னா இதுதான் புராணம். புரியுதா? புறா அபி நவம் புராணம். உனக்கு புராணம் சொன்னாலே பழமைக்கு பழமை, புதுமைக்கு புதுமை சொன்ன அர்த்தம். அன்றும் இருக்கிறது இன்றும் இருக்கிறதுன்னு அர்த்தம். சாமானியப்பட்ட விஷயம். அதனால் இந்த 300வது வகுப்பு வந்து சாஸ்திராலயத்தில் பண்ணுறோம். இந்த சாஸ்திராலயத்தை முழுக்க கவனிச்சுக்கிறவர் தியாகராஜன். அவருக்கும் இந்த ஊருக்கு சம்பந்தம் இருக்குது. அந்த தியாகராஜன் பேரில் தான் தியாகராஜன் இந்திராணி அம்மாள் வச்சது. ரொம்ப அந்த தியாகராஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் அந்த சுவாமி இருக்கார் இல்லையா, மூலவர், ஆதிபுரீஸ்வரர், அது மண்ணால் ஆனது. அதனால் கவசம் போட்டிருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் திறப்பாங்க. அது ஆதிபுரீஸ்வரர். அந்த பூஜை வந்து ரொம்ப சிறப்பானது. இன்னைக்கு அதை போய் கிட்டக்க போய் பார்க்குற அளவுக்கு நமக்கு கொடுப்பனை கிடச்சிது. புரியுதா? ஆதிபுரீஸ்வரர், வேதபுரீஸ்வரர், ஆதிபுரீஸ்வரர். இப்போ வடிவுடைய அம்மனை பார்த்துட்டோம், ஆதிபுரீஸ்வரர் பார்த்துறோம், அந்த சங்கமேஸ்வரரையும் பார்க்க போகிறோம், அப்புறம் வேத நாயகியும் பார்க்க போகிறோம். நடுவில் வந்து இது பேருன்னா உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர். அந்த மகாகாலேஸ்வரில் கச்சேரியோடு வந்து 60வது கல்யாணத்தை சஷ்டியப்த பூர்த்தியாக ஜாம். அதுக்கு முன்னாடி காலையில் கிளாஸ் இருக்கு, 4 கிளாஸு. எங்கே நின்னாலும் பெருமாளை சேவிக்கணும், ரங்கனை சேவிக்கணும். 4 வகுப்பு வந்து காலையிலே வந்துடும். ஏன்னா முதல் நாள் வந்து ஆனந்த கணபதிக்கு சமஷ்டி பூஜை நடக்கும். இப்போ புரியுறதா? அதுக்கெல்லாம் அந்த தோப்பு கரணத்தெல்லாம் நான் இந்த கிளாஸ்லேயே சொல்லுவேன், எப்படி தோப்பு கரணம்ன்றது. ஸோ அந்த மாதிரி அங்கே வந்து 7ஆம் தேதி வந்து சாயந்தரம் 7 மணிக்கு, 7ஆம் தேதி 7 மணிக்கு வந்து பிள்ளையார் பூஜை. காலையில் 8ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு, 7லேருந்து 8 காலையில் ஒரு கிளாஸ் இருக்கும். 8லேருந்து 9 உணவு இருக்கும். 4 வகுப்பு இருக்கும். அப்படிலாம் பண்ணினா தான் 300 வகுப்பு இருக்கும். ராத்திரி கண்டு முடிச்சு எழுதினா தான் இப்போ 3 வகுப்பு எடுக்க முடியும். இப்போ புரியுறதில்ல? அப்படி பண்ணினாதான் இதை வந்து நகர்த்த முடியும், நகர முடியும். உள்ளர ஒரு இது போட்டிருக்கான், கேட்டு, இந்த பாத்ரூம், இது நகரும் கதவு, ஸ்லைடிங் டோரா, நகரும் கதவு. நான் என்ன பேசுகிறேன், நீ என்ன சொல்கிற, நம்ம என்ன கிளாஸில் சொல்கிறோமோ அதை ஒட்டியே பேசணும். அப்போ உனக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ 100வது கிளாஸு சொல்லிட்டோம், 100வது ஷிபீர் சொல்லிட்டோம், 300வது கிளாஸு சொல்லிட்டோம், திருவெற்றியூர் பற்றி இப்போ சொல்லிட்டோம், அம்பாளுடைய பெருமையை சொல்லிட்டோம், ஈஸ்வரனுடைய பெருமையை சொல்லிட்டோம், இடத்தோட தர்மத்தையும் சொல்லிட்டோம், தர்மத்தை பற்றி சொல்லிட்டோம், தர்மியை பற்றி சொல்லிட்டோம். இவ்வளவும் இன்ட்ரோடக்ஷன். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடத்துல நாம் வந்து இன்றைக்கி வந்து இங்கே கூட இப்படிலாம் கிளாஸ் நடக்க முடியுமா?
இது நகரத்தாருடைய இடம் இது. ஓகே, நகரத்தார் நிறைய தமிழ்நாட்டில் கோவில் கட்டினவங்க ஒரு காலத்தில். இப்போல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெரிய பெரிய பில்டிங் பண்ணுறால, அப்போல்லாம் என்ன பண்ணுவோன்னா சத்திரம் பண்ணுவாங்க, கோயில் கட்டுவாங்க. புரியுதா? அப்படி பண்ணுது பாரு. இதெல்லாம் நீ என்னைக்கு எந்த காலத்தில் தென் சென்னையில் இருந்து இப்படி போனால் இடிக்கும், கையை நீட்டினா ஃபேனு வந்து இது பண்ணும். 1859 கரெக்டாக நான் பிறக்கிறதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி. புரியுதா? அப்படி இது 200வது வருஷத்து இருக்கிறது. புரியுதா? அப்படி இந்த பில்டிங்கில் நீ உட்கார்ந்தாலே உனக்கு வியாதியெல்லாம் சரியாயிடும். இப்போ நம்ம ஆஃப் டே உட்கார்றோம்ல, அப்போ உனக்கு தலைவலி வராது, ஒரு வலியும் வராது. வீட்டில் அந்த குழந்தைக்கு ஜலதோஷம் இதெல்லாம் பண்ணி அந்த ரூம்குள்ளேயே போட்டு அமுத்துறப்பாரு. அந்த குழந்தை என்ன செஞ்சது பாவம்? அந்த மருந்தை கொடுத்து அதை போட்டு அதே ரூமில் சுவாசிக்க முடியாமல் சுவாசிச்சு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை கூட்டிகிட்டு வரணும்ல. அதை இப்படிலாம் எவன் கூட்டிகிட்டு போவான் உன்னை? இப்படிலாம் யார் கூட்டிகிட்டு போவாங்க சொல்லு? இந்த மாதிரி தூண்லாம் யார் பார்ப்பேன்? நீ வந்து தனியாக பார்ப்பியா? அதனால் நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்துடணும். புரியுறதா? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, இது இப்போ நம்ம 5வது அதிகரணத்துக்கு போகிறோம். வாயுக்குரியா அதிகரணம். சூத்திரம் வந்து 2, 4, 11வது சூத்திரம். அகரணத்து வாச்ச ந தோஷகா ததாகி தர்ஷயதி அப்படின்னு. 2வது அத்தியாயம் 4வது பாதம். இதில் வந்து முதல் 3 அதிகரணம் கவுன பிராணஹா, 2வது 3 அதிகரணம் வந்து அதிகரணம்னா டாபிக் முக்கிய பிராணஹா. கவுன பிராணஹான்றது பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம் அண்ட் மனஹா, 11 இந்திரியங்கள், புலன்கள், சென்சஸ் ஆர்கன்ஸ் 11. இப்போ மனஹான்றது வந்து மனசில் வந்து சஞ்சலமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் மனஹா. முடிவு பண்ணி இங்கே கிளாஸுக்கு வந்த பாரு, அதுக்கு பேர் புத்தி. வராமையே இருந்துட்டீங்கன்னா மனசுலேயே இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ வந்ததுனால புத்தின்னு அர்த்தம். இங்கே வந்து உக்காந்த பிறகு ரீல் ஓடிச்சுன்னா அதுக்கு பேர் சித்தம்னு அர்த்தம். கோபம் வந்ததுன்னா அகங்காரம்னு அர்த்தம். சுவாமிஜி ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு புரியுதா? அது அகங்காரம். ஒரு மனசு தான் 4 ஃபங்க்ஷன் பண்ணுறது. புரியுதா? அதனால் ஒரு மனஹா. அதனால் 11 இந்திரியங்கள், சென்சஸ்க்கு பேர் வந்து கவுன பிராணஹா. முக்கிய பிராணஹா பற்றி இதை அடுத்தது 3 சூத்திரத்தில் சொல்லப்படும். ஓகே, இதில் இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, 2வது அத்தியாயம் 3வது பாதம் 13வது அதிகரணம் உத்கிராந்தி அதிகரணம். இது அகடமிக்காக சில பேருக்கு புரியறதுக்காக. ஓகே, அதில் 14 சூத்திரம் இருக்குது. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் 13லேருந்து 17 வரைக்கும் அதிகரணம் இருக்க, அம்சாதிகரணம் வரைக்கும். இந்த 5 அதிகரணத்தில் 35 சூத்திரம் இருக்க. தொடர்ச்சியாக கண்டினியூஸாக அதை வந்து ஜீவா பற்றின டாபிக், நம்மளை பற்றின டாபிக் க்ளோஸாக இருக்கும். அது அந்த இந்த நம்ம சொல்கிற 13லேருந்து 17 வரைக்கும் நீங்கள் வந்து வகுப்பை வந்து எப்போல்லாம் போட்டு கேட்குறீங்களோ நம்மளை பற்றி க்ளோஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஜீவா, ஜீவாத்மா, கர்த்தா, கர்மா, இதை பற்றிலாம் சொல்ல போகிறது. புரியுதா? இங்கே என்ன ரெலவெண்ட் பாயிண்ட்டுனா, கர்த்தா கர்மா பற்றின விரிவாக நம்ம பார்த்து முடித்தோம். அதனுடைய தொடர்ச்சி இப்போ 4வது பாதத்தில், அதாவது இந்த அத்தியாயத்தில் 2வது அத்தியாயத்தில் 4வது பாதம். ஒவ்வொரு அத்தியாயத்தில் எத்தனை பாதம் இருக்குது? 4 பாதம் இருக்குது, செக்ஷன். புரியுதா? இப்போ 4வது பாதத்தில் நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம்னா கரணம். கரணம், குட்டி கரணம். அதில் தோப்பு கரணம் இல்லை, தோற்பு கரணம். அதுக்கு பேர் என்ன?
தோர்ப்புனா கையை கிராஸ் பண்ணிக்கிறது பேர் தோர்ப்புன்னு பேர் சமஸ்கிருதத்தில். புரியுறதா? அதில் தோர்ப்பு கரணம். கையை கிராஸ் பண்ணி ஓகே நான் போகும்போது உங்ககிட்ட கேட்குறேன், இங்கே போட்டு காட்டணும். இப்படி இப்படி கையை பிடிச்சிக்கணும். இப்படிதான் நன்னா உக்காந்து திருப்பி எழுந்துக்கணும், யார் சப்போர்ட் இல்லாமல். நீ ஃபிட் ஆகிட்டேன்னு அர்த்தம். இப்படிதான் நீ தனியாக வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிப்பாரு, இங்கே எல்லாம் வேணும் பண்ணுன. இப்படி டெய்லி ஒரு 5 தடவை காலையில் சாயந்தரம் போட்டுட்டேன்னா இவ்வாறு ஓகே. நீ அந்த ஃபுல் செக்கப் பண்ணிடுறல, அதெல்லாம் தேவையில்லை. இப்படி 2 காதையை பிடிச்சி கிராஸ் பண்ணி 5 தடவை உட்காந்து எழுந்திருக்கணும். எழுந்திரிச்சிட்டுன்னா யுவர் பாடி ஃபிட். ஓகே, ஃபிட்னஸ். ஓகே. இப்போ நான் டாக்டராக நான் என்ன பண்ணுவேன், ஒரு ரூமில் வச்சுருப்பேன், தோப்புக்காரனை போட்டு முதல்ல அப்படின்னு. அதுதான் மாஸ்டர் செக்கப். புரியுது? நான் ஒரு ஹாஸ்பிட்டல் மாத்திரம் நடத்தினா விதவிதமாக பண்ணுவேன். நான் அடையாறில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சார் இங்கே ஒரு டேபிள் போட்டு யோகா பண்ணுங்க சார் அப்படின்னு. நான் சும்மா சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு பிறகு அதே மாதிரி ஒரு அடையாறில் இருக்குது யோகா கிளினிக்கில். யோகா இது கிளினிக்கில் யோகாவும் வச்சுருக்கான். பரவாயில்லையே, வாக்கு எப்படியோ பழிச்சுட்டு. அப்போ கவுனப்பிராணஹான், இந்த கரணத்துக்கு பேர் என்ன, கவுனப்பிராணஹா. ஓகே. அப்போ இதில் முக்கிய பிராணா கவுனப்பிராணால எது சிரேஷ்டமானது அப்படி வியாசாச்சாரியர் சொல்கிறார். முக்கிய பிராண தான் சிரேஷ்ட பிராணா, ஜேஷ்ட பிராணா அப்படின்றார். அப்போ 4, 5, 6 அதிகரணத்தில் இந்த இடத்துல வந்து பிராண தத்துவத்தை ஆராய்ந்து வரோம். ஓகே. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, 11 இந்திரியங்கள் இருக்க, அதை விட 4, 5, 6 அதிகரணத்தில் சொல்கிற முக்கிய பிராணா சிரேஷ்டமானது, முக்கியமானது அப்படின்றத வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் மெடிக்கலில் வந்து ரொம்ப வெரி ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, மெடிக்கல் சப்போர்ட் சிஸ்டம் அப்படி சொல்லுவாங்க, லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். ஓகே, லைஃப் சப்போர்ட் சிஸ்டம். அவங்க சொல்கிற லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வேறு, நம்ம சொல்கிற லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் வேறு. நம்ம சொல்கிறது லைஃப் சப்போர்ட் சிஸ்டம் பிராணா. இப்படிதான் நீ எவ்வளோ தூரத்துக்கு பிராணனை பண்ணுறியோ ஒன்றும் எழுந்துக்க வேண்டாம். காலையில் எழுந்தோடனே இப்படி ஒரு 10 தடவை பண்ணு, பிராண சக்தி வரும். அதுவும் இப்போ சமீபத்தில் வந்து சொந்து போயிடுறேங்க சாமி, அப்படியே தூக்கமாக வருது. ஒருத்தர் 2 பேர் சொல்ல, நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படின்னா பிராண சக்தி போயிடுதுன்னு அர்த்தம். காசா இது, காசே கொடுக்க வேண்டாம். புரியுதா? பிராணனை பண்ணு. இது இனிமேல் ஆகஸ்ட் 15, இது ஆகஸ்ட் 15, செப்டம்பர் 15லேருந்து 1/2 மணி நேரம் நம்ம வந்து பிராணனை பற்றின விஷயத்தை எடுக்க போகிறோம். கம்பல்சரி. புரியுதா? 15 நிமிஷம் பூஜை, 1/2 மணி நேரம் யோகா, முடிஞ்சால் 1 மணி நேரம் கிளாஸு. எல்லாம் வாங்க. அப்போது இந்த பிராணன் இருக்க முக்கிய பிராணா திருப்புட்டி. அந்த திருப்புட்டியில் வந்து எது திருப்புட்டி? கர்த்தா, த ஃபேமஸ் ஜீவா, அகங்காரா. அவனுக்கு பேர் கர்த்தான்னு பேர். அஹா கர்த்தாகும் அப்படின்னால கர்த்தா. அவன் என்ன பண்ணுறான்? கரணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறான்? அந்த கரணத்தை வச்சுட்டு எக்ஸ்ட்ரோவர்ட் பண்ணுறான். எக்ஸ்டர்னல் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதுலேருந்து கான்டாக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறான்னு, அதுக்கு பேர் கர்மா. கர்த்தா கரணத்தை பயன்படுத்தி வெளி உலகத்தினுடைய விஷயங்களை தொடர்பு கொண்டு அதிலிருந்து செய்வதற்கு பேர் கர்மா அப்படின்னு பேர். ஓகே. அப்போது கர்த்தா, கர்மா அண்டு கரணம். கர்த்தான்றது சப்ஜெக்டு, அந்த
வெளி உலகம் இருக்க கர்மா ஆப்ஜெக்ட், கரணம்ன்றது என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. புரியுதா? அப்போ சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட், திருப்புட்டி. இந்த திருப்புட்டிக்கு மூணுக்கு வேறாக இருக்கிறது பிராணன். பிராணன் செப்பரேட். அது கர்த்தாவில் வராது, கரணத்தில் வராது, கர்மத்தில் வராது. அது செப்பரேட் என்டிட்டி, லைஃப் சிஸ்டம். ஓகே. வியாசர் என்ன சொல்றாருன்னா, கௌண பிராணா முக்கிய பிராணா ரெண்டுமே ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்றா சேர்ந்துட்டு பாரு. அந்த மாதிரி கௌண பிராணமும் முக்கிய பிராணம் ஒரு இடத்துல ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. என்ன சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா, இது ரெண்டுமே கர்த்தாவுக்கு வேறானது. கர்த்தாவுக்கு வேறானது கரணம். இப்போ கரணம் கர்த்தா கிடையாது. 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனஹா, இது வேற, கர்த்தா வேற. கர்த்தா சுதந்திரமானவன், புருஷார்த்த பிரிவில் உடையவன் அந்த கர்த்தா. ஆனால் இந்த கர்த்தா சம்சாரி ஆயிட்டான். ஏன்? கரணத்தில் இருக்கிறத, இந்திரியங்களில் இருக்கிறத, மனசில் இருக்கிறத நானுன்னு நினைச்சுண்டு கரணத்தை கர்த்தாவாக்கி சம்சாரி ஆகிறான். இவெல்லாம் அதி புத்திசாலி. புரியுறது இப்போ? அப்போ இங்கே வியாசாச்சாரியனுடைய எம்பசைஸ் என்னன்னா, கர்த்தா வேற ஓய், கரணம் வேற ஓய். இதை தான் 25-30 வருஷமாக உங்கள் சுவாமிஜி சொல்லின்னு இருக்காரு, நானும் திருப்பி சொல்கிறேன் அப்படின்றாரு வியாசாச்சாரியர். பிரம்மசூத்திரத்திலையாவது இனிமேல் திருந்துவோம். கரணம் வேற, கர்த்தா வேற. புரியுதா? இப்படி கரணத்தை வேறாக்கினது மாதிரி பிராணனும் கர்த்தாவுக்கு வேறானது. கர்த்தா கிடையாது, பிராணன். இதில் 2 பேரும் அவங்க ஜாயிண்ட் டுகெதர் பண்ணிட்டாங்க. அப்போ கர்த்தா வேறு, கரணம் வேறு. அப்போ ஓசி வேறு, ஆர்சி வேறு. புரியுதா? ஸோ ஓசி வேறு, ஆர்சி வேறு. ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், ரிஃப்ளெக்ஷன் கான்ஷியஸ்னஸ். ஓகே. அப்போ இந்த கர்த்தா கரணத்தை யூஸ் பண்ணலாம் ஒழிய கர்மத்தை கர்த்தாவை யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? கரணத்தை பம்புக்கு இழுக்கூடாது. புரியுதா? அது பார்த்து சிவனேன்னு அது செய்கிறத அப்படியே போட்டுட்டு போகணும். புரியுதா? அப்போது இந்த மனஹா இருக்கு இல்லையா, மனசு, அது 4 விதமான ஃபங்க்ஷன் பண்ணுறது இல்லையா, அது பண்ணுறது இல்லையா, அந்த 4 விஷயமும் நம்மளை ஆட்டி படைக்கிறது. யாரை? கர்த்தாவை. புரியுதா? போ, உக்காரு, நில்லு, அந்த ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நம்மளுடைய வில்லு இருக்குல்ல, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் ஆக்குறது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு, பிரிச்சுக்கோ. கர்த்தா வேற, கரணம் வேற அப்படின்னு பிரிச்சுக்கோ அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் சொல்கிறாரு. அப்போது பிராணனுடைய வேலை என்ன? அடுத்தது பிரம்மசூத்திரத்தில் கரணம் கர்த்தாவுக்கு வேறானது அப்படி ஸ்பஷ்டமாக சொல்லிட்டாரா. இப்போ என்னென்னா, இன்ஸ்ட்ருமெண்ட்டு சப்ஜெக்ட் ஆக முடியாது. இது அடிப்படை விஷயம். நன்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா இது அப்பப்போ அப்ளை பண்ணுங்கள். கருவியே கரணம் ஆயிடுச்சான்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணுங்கள். புரியுதா? செக் பண்ணிட்டீங்கன்னா சம்சாரெல்லாம் போயிடும். இப்போ சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், இன்ஸ்ட்ருமெண்ட்டு கௌண பிராணஹா. ஓகே. அதில் மனஹா எப்படி 4 ஆக்ஷன் பண்ணுறதோ அதுபோல் முக்கிய பிராணம் ஆல்சோ அது என்ன பண்ணுறதுன்னா 5 விதமான ஆக்ஷனை பண்ணுறது. ஓகே. பிராணா அந்த 5 பிராணாவை பண்ணுறது. இது பேசிக்கு பண்ணுது. அப்போ பிராணாவோட ரோல் தான் என்ன சுவாமி? கர்த்தா அகங்கார, கர்த்தா ஜீவா. கரணம் சொன்னீங்க, கர்மா வேர்ல்டில் போய் டிரான்சாக்ஷன் பண்ணி அது கர்மா பண்ணுறது. கர்த்தா கர்மா கரணம்லாம் தொழிடுது. பிராணம் எதுக்கு? சும்மா வேஸ்ட்டாக இருக்கிறது எதுக்கு வச்சுப்பான எக்ஸ்ட்ரா இல்லையா? உண்மையிலேயே பிராணன் தான் கேர்டேக்கர். யூஎஸ்காரன் சொல்கிற கேர்டேக்கர்லாம் இல்லை மத்திய கவர்மெண்ட்டுக்கு உன்னை பார்த்துக்கிறது, ரட்சணம் பண்ணுறது எல்லாம் யார்? பிராணன். பிராணன்.
அந்த கோவிட்டில் 2020 19 20 21 இருக்குல்ல, அதுக்காகவே அந்த கோவிட் கொரோனா வந்தது. பிளாட்ஃபார்ம்லாம் போட்டான். நான் பேஷண்ட் பார்த்தேன். நான் ஏண்டா இங்கே இருக்க, இங்கே பிளாட்ஃபார்ம் போட்டு பெட்டெல்லாம் முழுவ அனுப்பிச்சு, மூச்சு இல்லை. எனக்கு ஒருத்தன் கொடுத்தாங்க, ஆனால் ஆக்சிமீட்டர். ஏண்டா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ அதை பார்த்துக்கிட்டே இருந்தீன்னா இருக்கிற பிராணன் அவுட் ஆகிடும். நம்ம உடனே என்ன பண்ணோம்? கோவிட் கொரோனா முடிஞ்ச உடனே என்ன பண்ணோம்? உடனே என்ன ஸ்டார்ட் பண்ணோம்? உலகத்திலே பாரதத்திலே நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம். கிரக சம்ஸ்கார சிபிர். நீ வீட்டில் 24 மணி நேரத்தை என்ன பண்ணணும் சொல்லி கொடுத்தது சிபிர். பிரீத்திங் பண்ணு, நல்லா பிரீத்திங் பண்ணு. எவ்வளோக்கு எவ்வளோ பிரீத் பண்ணுறையோ அவ்வளோக்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பேன். கேர்டேக்கர் சிஸ்டம். ஓகே, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது நம்மளுடைய பாடி. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, பாடி அண்டு 5 கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனஹா, இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாடி கொடுத்துருக்காரு இல்லையா பகவான். அதை முழுக்க மெயின்டெனன்ஸ் பண்ணுறது யார் அப்படின்னா பிராணா. இப்போ பிராணசக்தி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது. ஓகே, அதை நீ புரிஞ்சிக்கோ. அதனால் குறிப்பாக இங்கே என்ன பண்ணோன்னா தத்பத விசாரம், தொம்பத விசாரம் பண்ணுறோம். சரி, இது பண்ணது ஒரு சம்மரி பார்த்துட்டோம். இப்போது 11வது சூத்திரத்தில் அகரணத்துவாச்ச ந தோஷா ததாகி தர்ஷயதி அப்படின்னு அப்படி சொல்கிறார். ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாருன்னா அகரணத்துவாச்ச ந தோஷா. வியாசாச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா அகரணத்துவா, இது 7 சொல்லு இருக்குது இதில். அகரணத்துவாத் ச ந தோஷா ததா ஹி தர்ஷயதி. 7 சொல்லு இருக்கு. அகரணத்துவாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது முக்கிய பிராணா ந கரணம், அகரணத்துவாத் முக்கிய பிராணர். ஏன்னா கவுன பிராணா முக்கிய பிராணா, இந்த 2 சொல்லு மாத்திரம் புரிஞ்சுக்கணும். கவுன பிராணான்றது 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மனஹா, 11 சென்ஸ் ஆர்கன்ஸ். அதுக்கு பேர் கவுன பிராணா, டெக்னிக்கல் நேம். முக்கிய பிராணா நமக்கு தெரியும், ஒரே பிராணத்தான் இருக்குது, 5 விதமான ஃபங்க்ஷன் பண்ணுறது. ஓகே, அப்போது இந்த கரணம் ஏகாதச இந்திரியாணி கவுன பிராணா. ஓகே, கரணம் என்றாலே என்ன? கருவி, இன்ஸ்ட்ருமெண்ட். இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே என்ன? ஜடம். புரியுதா? இது என்ன புரிஞ்சுக்கோ. அகரணத்துவாத். அகரணத்துவாத்னா என்பது முக்கிய பிராணாகா. ஏன்னா இது பிராணா இருக்க, இது கவுன பிராணம் மாதிரி. இது சும்மா இங்கே உட்காந்து இல்லாமல், இப்போ இங்கே உட்காந்துருக்கோம்ல, அப்படியே வெளியில் போயிட்டு வரும். கவுன பிராணவா இல்லை முக்கிய பிராணவா? கவுன பிராணில் எது வெளியில் போயிட்டு வரோம்? இங்கே ஒரு ஹால் இருக்குது, அங்கே ஒரு ஹால் இருக்குது, அங்கே ஒரு ஹால் இருக்குது, அப்புறம் ரோடு இருக்குது. இப்படிதான். இப்போ மேலே அடித்து பட்டாசெல்லாம் அடித்தானே, அது போய் யார் கேட்டது? காது வழியாக சவுண்டு கேட்டு மைண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுறது. இது என்னது? கவுனப்பிராணா. வெளி உலகத்தில் போய் சென்று விஷயங்களை கிரகித்து தொடர்பு கொண்டு ஆப்ஜெக்டாக பண்ணி அதை கர்மமாக பண்ணுகிறது. இப்படி முக்கிய பிராணா பண்ணாது. உன் உடம்பை விட்டு போகவே போகாது, உடம்புக்குள்ளேயே தான் இருக்கணும். சுஷ்மான்னு ஒருத்தி வந்தா என்கிட்ட, இப்போ பிராணிக் ஹீலிங்னு அப்போ வருதுன்னு என்கிட்ட வரும்போது ஆறா பாப்பா, ஆறா தெரியும் உங்களுக்கு? அப்படி என்கிட்ட மாதிரி தூரமாக போச்சு. சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் அப்படின்னு. நான் யோகா பண்ணுறேன், யோகா டீச்சர். ஓ, புத்தாவோட ஆறை 50 கிலோமீட்டர் இருப்பாங்க. அதனால தான் தப்பாக பேசின்னு இருக்கோம். என்னை பார்த்த உடனே மாறிவிடுவான். நீ பார்த்துருக்கீங்க, பலது அனுபவம் இருக்கும், புரியுதா? எல்லாமே மாறி போயிடுவான். அந்த ஆறம் பிராணனை நீ ஒழுங்காக பண்ணி வாக்கில் சுத்தமாக இருந்து மனசு சுத்தமாக இருந்தீன்னா நீ சொல்கிறபடி நினைக்கிறபடி எல்லாம் நடக்கும். அதுக்கு பேர் ஆறா, புரியுதா?
அது கூட சரீரத்தை மையமாக வச்சு தான் பிராணன் இருப்பான். எங்கேயும் வெளியில் போயிடாது. வெளி உலகத்தை 5 பூதம் இருக்குல்ல, 5 பூதத்தில் போய் மாட்டிக்காது. 5 பூதத்தில் மாட்டிக்கிறது எது? யுவர் மைண்டு. புரியுதா? வெளி உலகத்தில் போய் மாட்டிப்பேன். அதனால் நான் தோஷா. முக்கிய பிராணில் தோஷம் கிடையாது. புரியுதா? குற்றம் இல்லை. எதில் குற்றம் இல்லை? கவுன பிராணாவும் முக்கிய பிராணாவும் சிமிலர்னு சொன்னமே, ஒன்று தான் சொன்னமே, அதில் குற்றம் இல்லை. வியாசாச்சாரியர் சொல்கிறாரு. எப்படி சிமிலர் குற்றம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, முக்கிய பிராணா முக்கியம் இல்லையா? நோ, முக்கியம்தான். காரணம், கவுன பிராணா வெளி உலகத்துக்கு போய் தொடர்ந்து செயல்படுறதுக்கு கூட முக்கிய பிராணம் தான் காரணம். முக்கிய பிராணன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நீ எவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கோ ரவுண்டு கட்டிட்டு சுற்றுவேன். ரெக்கை கட்டிட்டு சுற்றுறதுல எதுக்கு? எனர்ஜின்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி போயிடுச்சுன்னு வச்சுக்கோ. ஐ சி யூ டாக்டர் சொல்லுவார். டாக்டரு ஐ சி யூ. அவர் பிரவருத்தி நடக்காதுன்னு அர்த்தம். பிரவருத்தி நடக்காதுன்னு அர்த்தம், ரக்ஷனை போயிடுத்துன்னு அர்த்தம். பிராணனுடைய ரக்ஷனை போயிடுத்து. அப்போ பிராணாயாமம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? பிராணா வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. அப்போ டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கூட இந்த கவுன பிராணா, இந்த முக்கிய பிராணா இம்பார்ட்டண்ட்டு. புரியுதா? அதனால் இந்த பிராணனும் அந்த பிராணனும் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ததாகி தர்ஷயதி. சரி, இந்த பிராணன் தான் உங்கள் பாடியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு எப்படி சொல்கிறேன்? சும்மா ஒரு யூகத்தில் சொல்கிறேல அப்படின்னா எப்படி பதில்? ததாகி தர்ஷயதி. வியாசாச்சாரி சொல்கிறாரு. சுருத்தி பிரமாணம். சுருத்தி பிரமாணம் எல்லாமே வேதம் தான் சொல்கிறது. ஓகே. பிராணா ஒன்லி கேர்டேக்கர், ரக்ஷணா மாத்திரம் பண்ணுறது. ஓகே. நான் கர்மா, அது கர்மம் பண்ணுறதில்லை. பாடியை ரக்ஷணம் பண்ணுறது கர்மா கிடையாது. பாடியை பாதுகாக்கிறது இல்லையா, அது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதில்ல. அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு பேர் கர்மான்னு சொல்லக்கூடாது. ஏன் கர்மா கிடையாது? கர்மானா லாஜிக் என்ன? புலன்கள் வழியாக வெளி உலகத்தோடு போய் கான்டாக்ட் பண்ணி டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் கர்மா. அப்படி பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர், இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் கர்மா கிடையாது. ஒன்லி ஃபார் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது. அதனால் கர்மான்னு சொல்லக்கூடாது. பிராணன் சொல்கிறத கர்மான்னு சொல்லக்கூடாது. புரியுதா? இன்னும் சொல்கிறாருன்னா, பிரஷ்ன உபநிஷத்தில் 2:3 அகமேவ ஏதத்து பஞ்சதாத்மானம் பிரவிபஜ்ஜயை தது பானம் அவஸ்டப்ய விதாராயாம். 2:3 போய் பார்த்துக்கோ. பிராண சரீரம், ஓ இந்திரியமே, உலக விஷயங்களை தொடர்பு கொண்டு நீ பெரியவனாக முடியாது. சில சமயம் என்ன பண்ணுவோம், கரணம்லாம் நான் பெரியவனான்னு ஒரு கணக்கு சொல்லுவான். நானே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்றது பிராணன். ஓகே. அப்படி இல்லைன்னா நீ போய் டிரான்சாக்ஷனை கூட பண்ண முடியாது. புரியுதா? அதனால் பிருகதாரண்யம் 6:1-7 கோணு வஷ்ட இதி. அப்படின்னா வசிஷ்ட இதின்னா யார் பெரியவா? புரியுதா? கர்த்தா பெரியவனா, கரணம் பெரியவனா, கர்மா பெரியவனா, பிராண பெரியவனா? பிராண பெரியவனால சண்டைலாம் போடல. இவங்க கரணத்துக்குள்ளே சண்டை வந்துடுது. 10 கரணத்துக்கூட. நான் மாத்திரம் கண்ணு குருடாச்சுன்னா என்ன ஆகும் தெரியல, நடக்கவே மாட்டேங்க, தடிக்கி விடுவேன். அப்படி கண்ணு குருடாச்சுன்னா 5 இந்த முஸ்லீம்லாம் வருவாங்க பார்த்துருக்கீங்க, 5 பேர் சேர்ந்து பிச்சை கேட்பான். நான் பார்த்துருக்கேன். நான் கண்ணு தெரியாமல் 5 பேர் அப்படியே வருவான். ஒரு வருஷம் இந்த 5 கரணமும் என்ன போணுச்சு, பிரம்மாஜிக்கிட்ட போய் கரணங்கள்லாம் 11 போச்சு. பிரம்மாஜிக்கிட்ட ஒப்படைச்சு, யார் நாங்கள், எங்களில் யார் பெரியவர், லீடர் யார், நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் சொன்னார், இப்படி யோசிச்சார். ஓஹோ சரி, நீங்கள் எல்லோரும் 1 வருஷம் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. நீங்கள் வெளியில் போயிட்டீங்கன்னா அப்போ பாடி எப்படி அஃபெக்ட் ஆகிறதா இல்லை நன்னா இருக்கா அப்படின்றத பாருங்கள்.
இந்த வீட்டில் நான் மாத்திரம் இல்லைன்னா என்ன ஆகும்? முன்னை விட நன்னா இருக்கும். யோசிச்சு பாரு, நீ இல்லாமல் இருந்து பாரு அந்த வீடு எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ நம்ம வந்துட்டோம், அதனால அந்த வீட்டில் இருக்கவங்களாம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. அப்போ இந்த பிரம்மாஜி பதில் என்ன சொல்றாருன்னா, யஸ்மின் வா உத்கிராந்த இதம் ஷரீரம் பாப்பியோ மன்யத்தே சக ஓ வசிஷ்ட இதி. ஒரு வருஷம் எல்லாரும் போங்க அப்படின்னு. இந்த காது இந்திரியம் இருக்குல்ல, அது ஒரு வருஷம் லீவு விட்டு போச்சு. உடனே மனசு இது காது இந்திரியம் சொல்லிச்சு, நான் போயிட்டேனே, நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு. சந்தோஷமாக இருந்தேன். என் வாய் எவன் திட்டுறதையும் காதில் கேட்கல. கடைசியில் மனசு போயிடுத்து, ஒரு வருஷம் லீவ் போட்டு. ஏன்னா அது வேதத்தில் வருது. முன்னாடி சொன்னது நானே சொன்னேன். இது மனசை கேட்குதான் 10 இந்திரியங்களை பார்த்து. ஏன்னா மனசாச்சே, அது ஒரு கியூரியாசிட்டி. நீ என்னை பற்றி என்ன நினைக்கிற அப்படிலாம் கேட்போம்ல, அந்த கேள்வி மாத்திரம் யாருக்கிட்டையும் கேட்டுறாத தயவு செய்து. அவன் உண்மையை சொல்லிட்டானா ரொம்ப வேதனைப்படும். அன்றைக்கி ராத்திரி முழுக்க தூங்க முடியாது. மனசு கேட்டது, நான் இல்லாமல் இருந்தேனே, எப்படி இருந்தீங்க? அறிவு இல்லாமல் இருந்தான் அப்படின்னு. அறிவு வைக்கிறதுக்கு முன்னாடி ஏன்டா பிறந்த அப்படின்னு திட்டுவன பாரு. அதுக்கு இது பிரமாணம். யதா முக்தா அவித் வாம்சகா, அறிவற்றவனாக இருந்துதான் அந்த சரீரம். மனசு இல்லாதனால ஒரு வருஷம். அப்போ நிறைய பேருக்கு மனசு இல்லாமல் இருக்கான் போல இருக்கு, புத்தியே இல்லாமல் இருக்கான். ஐயோ இது இது இதில் சொல்கிறது. அப்போ இந்த 2, 4, 11 முக்கிய பிராணன் புலன்கள் மாதிரி வெளியே சென்று உலக விஷயங்கள் அனுபவம் இல்லாமல் இருந்தாலும் சிமிலர், 2 ஒன்று தான். அப்படி சொன்னதில் குற்றம் இல்லை. ஏன்னா இந்த அனைத்தையுமே ரட்சிக்கிறது எதுனா, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது எதுனா, அதை பாதுகாக்கிறது எதுனா, அது எது கேர்டேக்கர் பண்ணுனா முக்கிய பிராணா தான் கேர்டேக்கராக இருக்குது. அதனால் இதுக்கும் ஸ்டேட்டஸ் இருக்குது. மனசு அந்த 11 இந்திரியங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸோ இதுக்கும் ஸ்டேட்டஸ் இருக்கிறது. அதுக்கப்புறம் 2த்துக்கும் கவுனப்பிராணம் பண்ணுறதுக்கும் அது கர்த்தா வேற, இந்த முக்கிய பிராணத்துக்கும் கர்த்தா வேற. அப்படின்னா கர்த்தா வேற, கரணம் வேற. கர்த்தா வேற, பிராணன் வேற அப்படின்ற புரிஞ்சுக்கோ. அதனால் சிமிலர். எப்படி சிமிலராக இருக்க முடியும்? அது எப்படி ஒர்க் பண்ணுறதோ அந்த ஒர்க் பண்ணுறது கூட ரட்சணம் பண்ணுறது இந்த பிராணன் தான் ரட்சணம் பண்ணுறது. இப்போ பிராணன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம திருப்பி 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம சந்தித்து பிராணாயாமம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸை இனிமேல் ஒரு கிளாஸ்லேயே பிராணாயாமம் பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.